ஹாய் ஹலோடா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரண்மனை ஹாரர் ப்ளஸ் ஹிஸ்டாரிக்கல் பிஎல்எஃப்எஃப் பார்ட் 3 போயிடலாமா? ஜிம்மி, ஜிம்மி, ஆ சொல்லுவேன். எந்திரிடா, ஐஸை ஓப்பன் பண்ணு. ஏய், ஐஸை ஓப்பன் பண்ணு. ஆ ஏய், ஓ, ஏன்னா அப்படி இருக்கிறியோ? என்ன வயன், ஏன் சும்மா கத்திட்டே இருக்கிற? ஆ எங்க 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 என்ன எங்க எங்க இல்ல, அந்த 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 இளவரசர் எங்க? அவன் போயிட்டான் எப்பயோ. அப்போ அந்த கை கட்டாச்சு அவனே தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ எந்திரி, நம்ம போக வேணாமா? அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அவனுதான். இப்போ நம்மளை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ காட்ஸ் அண்ட் பவர் தெரியும்ல. அது இல்லடி, அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்களா? நான் அந்த இளவரசர் கடத்திட்டு போறாங்க. அவன் சரியான போல இருக்கு. எப்படி அந்த கையை கட் பண்ணான்? ஐயோ, அதை பார்த்துட்டு தானே நான் அப்படியே ஆமா, நீ அது ஒன்று தானே பார்த்தேன். அவன் எவ்வளோ பேர்ட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? உன் கழுத்தை கத்தி வச்சவன் எல்லாரோடைய கையை கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ இது பண்ணான். அப்புறம் அங்கேருந்து அவங்க தளபதியா அவர் வந்து பேசினாரு. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அப்படியா, கிளம்பி போயிட்டானா என்ன? அவன் என்னென்னமோ சொன்னான். என்ன சொன்னான்? இல்லை, என்ன மேரேஜ். அப்போ உனக்கு என்ன ஆசையா என்ன? ச்சீ, ஐயோ, அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல வயன். அப்படியே அவ்வளோ ஃபீல் பண்றேன். ஏய் இல்லை, அவனை காணமேன்னு கேட்டேன். வேற எதுவும் இல்லை. இவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே பதுங்கி பதுங்கி போறாங்க. அங்க 2 பேரு, இளவரசு இளவரசி, ஏன் இப்படி பண்றீங்க? அரசருக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியும்ல. எங்க தலை எங்க உடம்புல இருக்காது. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. இவ்வளோ லேட்டாவா வருவீங்க? உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள அவங்க 2 பேரும் அனுப்பிச்சு வச்சுறாங்க. அவங்க 2 பேரும் மெதுவா அப்படியே உள்ள போயிட்டு அவங்களுடைய அறைக்கு போயிடுறாங்க. அப்போ வயன், சொல்லுங்கப்பா, என்ன இவ்வளோ நேரம் வெளியே வரவே இல்லை? இல்லைப்பா, கொஞ்சம் உடம்பு இதாக டயர்டாக இந்த மாதிரி இருந்துச்சு, அதான்ப்பா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். சாரி, எனக்கு தூய தமிழ்லாம் பேச தெரியாது. அதனால இங்கிலீஷ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி கலந்து வருது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பேக் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லை, உனக்கு இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். எனக்கா? எனக்கு கல்யாணம்லாம் வேணாம்ப்பா. ஏம்மா? இல்லை, ஜிமீன் இன்னும் கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, இப்போதைக்குன்னு. இல்லைம்மா, ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. அந்த அந்த கிங்டம் தெரியும்ல? ஆமாம், அங்கே இருக்க இளவரசருக்கு வந்து பொண்ணு தேடிட்டு இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு வந்து உன்னுடைய உன்னைய பற்றி வந்து சொன்னாங்களாம். அதனால வந்து தூது அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கும் அது சரின்னு பட்டுச்சுமா. நான் அதை ஓகேன்னு சொல்லிட்டேன். என்னப்பா? இல்லைம்மா, உங்கள் அம்மா இருந்திருந்தா இந்நேரம் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பா. உன் வயசு வேற ஏறிட்டே போகுதுல்ல, அதனால தான்டா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, ஜிமீன் ஜிமீனை நான் பார்த்துக்கிறேம்மா. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நீ இருக்கிறனால தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். நீ கல்யாணம் முடிச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போது ஜிமின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய அந்த குழந்தைத்தனத்தெல்லாம் விட்டுருவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் ஒரு நல்ல அரசனா வருவான்னு சொல்லிட்டு. நீ என்ன சொல்ற? அக்கா, உனக்கு கல்யாணமா? ஜிம்மி, இல்லை வயன், உனக்கு கல்யாணம்னா செம்மையா இருக்கும்ல. கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். உனக்கு ஓகேவாடா? எனக்கு ஓகே தான்ப்பா, ஆனால் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. எதுக்கு வருத்தம்? இல்லை, அக்கா போயிடுவாள். அப்போ ஜிமினை என் கூட கூட்டு போயிட்டாப்பா. அது எப்படிமா சரியா வரும்? இந்த இந்த கிங்டம் யார் பார்த்துப்பா? ஆமாம், இந்த கிங்டம் யார் பார்த்துப்பா? நான் பார்த்துக்கிறேன். நான் ஸ்ட்ராங் தானே, நான் நல்லா ஃபைட் பண்ணுவேன் தானே, உனக்கு தெரியும்ல? தெரியும்டா, இருந்தாலும் நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி, எனக்கு என் குழந்த மாதிரி. ஏன் நீ இப்படியே சொல்லியே நீ இப்படி அவுக்கி வச்சிட்ட. அதனால தான் இன்னைக்கு கூட பாரு, பிளட்டு. என்னாச்சு? என்ன பிளட்டு? ஒன்றும் இல்லைப்பா. அப்படியே ஜிமின் வந்து நாக்கை கடிச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே ஜிமினை முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னாச்சு, எதுவும் அடிபட்டுச்சா என்ன? இல்லைப்பா, அவன் சும்மா சொல்கிறான். அந்த ரத்தத்தெல்லாம் பார்த்தா பயப்படுவான்ல, அதுக்கு சொல்கிறான். ஓ, அப்படியா? சரிம்மா, அவங்க வந்து ஈவினிங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்போப்பா? நாளைக்குடா, நாளைக்கு ஈவினிங் வந்துடுவாங்க.
அதுக்கப்புறம் பேசி, அப்பா இப்போ ஃபிக்ஸே பண்ணிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாம்மா முடிவு பண்ணிட்டேன். அந்த இளவரசரோட ஆம், பத்தி நான் வந்து ரொம்ப கேள்விப்பட்டேன். ரொம்ப ஒரு வீரரா, தைரியசாலியா, கண்டிப்பா அவர் வந்து உன்னைய நல்லா பார்த்துப்பாருங்க எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அதனால தான். சரி நீ எதா இருந்தாலும் ரெடியா இருந்துக்க. அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அந்த ரூம் விட்டு போயிறாரு. நீங்க தான் அப்படி தொப்புன்னு அந்த பெட்ல உட்காந்துருங்க. என்னம்மா ஏன் அப்படி இருக்கிற? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல ஜிம்மி, எனக்கு மேரேஜ் நடக்கல. எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஆனா உன்னைய விட்டுட்டு போறதா எனக்கு அதுதான்டா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ நீ சொன்ன மாதிரி உன் கூட நான் வந்துட்டா நிஜமாவா? ம். கூட இது வேணா வாய்க்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கும். இங்க இருக்காத இந்த கிங்டம் யார் பார்த்துப்பா சொல்லு? நீ தானே பார்த்துக்கணும். நீ நல்லா பார்த்துப்பியா? நான் நல்லா பார்த்துக்கிறேன். நீ ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டே இருக்காங்க. இதை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் பார்த்தோன்னா, ச்சே அப்படி சொல்லி அங்க இருக்க பொருள்லாம் அப்படியே தள்ளி தள்ளி உடைக்கிறாரு. அப்போ ஒரு மிரரை உடைக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அதுல அவருடைய ஃபேஸ் பார்க்குறாரு. ஆனா அதுல அவருடைய ஃபேஸ் தெரியல. அவருக்கு ஜிமினோட ஃபேஸ் தான் தெரியுது. அப்படி சொல்லி அந்த அந்த மிரரை அப்படியே டச் பண்றாரு. அப்படியே ஜிமினை டச் பண்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஜிம்மி, உன் பேரு கூட ரொம்ப அழகா இருக்கு. நீயும் ரொம்ப அழகா இருக்கு. இப்ப எதுக்கு தெரியுமா நாங்க வந்தேன்? எனக்கு நீ வரவே பிடிக்கல. அவங்க எல்லாரையும் விட்டு வச்சுட்டு அந்த இடத்த விட்டு நான் தப்பிச்சு போயிருப்பேன். ஆனா உன்னைய என்னால அடைய முடியாது. எனக்கு நீ வேணும். அதனால தான் நான் ரிட்டர்ன் வந்தேன். இருந்தாலும் எனக்கு கோவம் அப்படி சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பொருள் இருக்கு. அதை போட்டு உடைக்கிறாரு. டயா அப்படி சொல்லும் போதே மறுபடியும் அது ஒரு பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. டயா உனக்கு என்னை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா. இருந்தாலும் நீ ஏன் இப்படி ஒரு வாட்டியும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும்னு நினைக்கிற? ஆஹ் உன்னை நம்பி இந்த இந்த கிங்டமே இருக்கு. எதிர்காலத்துல நீ நீ தானே இதுக்கு கிங்கு. நீ தானே ஆள போற. இன்னும் அப்படி சொல்லி அதை போட்டு டப்புன்னு உடைச்சிட்டு இதை சொல்லி 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 என்னை வளர்த்து எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், அந்த கிங்டமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இப்ப திரும்பி அந்த மிரரை பாக்குறாரு. ஜிம்மி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே அமைதியாகிறாரு. என்ன விஷயம்? இதுக்கு வந்து இது பாரு டயம். நீ நீ ஒவ்வொரு வாட்டியும் இந்த அரண்மனையை விட்டு தப்பிச்சு போகணும் ட்ரை பண்றப்பெல்லாம் உங்க அப்பா எல்லா கோவத்தையும் என் மேல காட்டுறாரு. நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் நான் நீ என் பிள்ளைய தான்ப்பா நினைக்கிறேன். நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஆனா நான் உங்களை என் அம்மா ஸ்தானத்துல வச்சு நான் பார்க்கல. என் அம்மா வேற, நீங்க வேற. சரி நான் ஒத்துக்கிறேன் டாயா, ஒத்துக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அப்பா என்ன மாதிரி இங்க ஆட்சி புரியுறாருன்னு சொல்லிட்டு. எனக்கே வந்து அவர் பண்ற அந்த விஷயம்லாம் பிடிக்கல தானே, எனக்கு தெரியும். உனக்கு அதெல்லாம் பிடிக்கல. அதனால தான் இங்க விட்டு இந்த இந்த கிங்டம் விட்டு நீ தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறேன்ட்டு. நீ உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீ ஒரு நல்லா நல்ல கிங்கா நடந்துக்கணும்னு உனக்கு ஆசை இல்லை? இங்க இருக்க மக்கள்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு உனக்கு ஆசை இல்லை? என்னை பிடிக்காது. என்னை விட்டு நான் சொல்ற அந்த வார்த்தைங்களை மட்டும் கவனி. இதுக்கு நீங்க இருக்கணும்ல. நீ நீ கிங்க ஆனா தானே இங்க இருக்க மக்கள்லாம் நல்லபடியா வாழ்வாங்க. யோசிச்சு பாரு. நீ வளர்ந்துட்ட. யோசிக்க கூட தன்மை உன்கிட்ட இருக்கு. யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து அப்படியே டயாங்க திருப்புறாங்க. ஒரு கையில லைட்டா கிளாஸ் கீறி பிளட் வந்துட்டு இருக்கு. விடுங்க, இருப்பா அப்படி சொல்லி அந்த கையை பிடிச்சி சின்னதா ஒரு காட்டன் துணி மாதிரி எடுத்து அந்த பிளட்லாம் அப்படியே தொடச்சி விடுறாங்க. உம் என்னைய உன் அம்மாவை நினைக்கல. ஆனா நான் என்னை என் பிள்ளையா தான் நினைக்கிறேன். அதை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ சொன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் டயா. அப்படி சொல்லிட்டு அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்படியே வந்து உட்காராங்க. அப்போ கிங் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெட்ல டயாரா உட்காந்துட்டு இருக்கிறாரு. நேரம் உள்ள வராரு அந்த அரசர். என்னப்பா எத்தனாவது வாட்டி தெரியுமா
என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? அதான் கூட்டு வந்துட்டீங்கல்ல. நீ தப்பிச்சு தப்பிச்சு போயிடுற. ஆனா உன்னால இங்க எத்தனை உயிர் போகுது தெரியுமா? அதுதான் வருத்தமா இருக்கு. அப்படி சொல்லிட்டு வேற எங்கேயோ பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு. வேற என்ன விஷயம் சொல்லுங்க? எதுக்கு வந்தீங்க? எப்பவுமே இப்படி என்னை கூட்டு வந்தோன்னே வந்து பார்க்க மாட்டீங்களா? இப்போ வந்து பார்த்துருக்கீங்கன்னு சொன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? அதுவா, நீ ஒவ்வொரு வாட்டியும் இப்படி தப்பிச்சு தப்பிச்சு போற. நீ ஒவ்வொரு வாட்டியும் என்னால தேடிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அதனால அதனால ஒரு வரன் வந்திருக்கு. யாருக்கு? ஆம், இந்தா இதான் அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு ஒரு இந்த பிக்சர் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த காலத்துலலாம் பெயிண்டிங் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. அதை பார்க்கறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை. என்னது இது? அந்த பொண்ணோட வரைபடம் பாரு. நம்ம கொஞ்சம் தள்ளி ஒரு பக்கத்து கிங்டம் மாதிரி தான் அங்கே இருக்க இளவரசி. பாரு, உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்கல. பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ இந்த கல்யாணம் பண்ணத்தான் வேணும். அப்பா, என்ன உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு பிடிக்கல. எனக்கு அவங்கள பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. அது எவ்வளோ பெரிய கிங்டம் தெரியுமா? அது நம்ம கிங்டம் சேர்ந்தா அதே சேர்த்து நம்ம ஆட்சி புரிய எப்படி இப்போ கேவலமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கோங்க அந்த மாதிரியா? டயாங், ஆமா கிங், கேவலமாக தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த கிங்டமே வாங்கி அங்கே இருக்க மக்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. அப்போனா நீ அரசனாய் நீ நல்லா ஆட்சி புரி. ஓ, அப்போ என்னை அரசனாக்கிடுவீங்களா? கண்டிப்பா. நீ ரெடியா இருந்தா, நீ இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டா எனக்கு இந்த மேரேஜ் வேணாம். நீ இந்த மேரேஜ் பண்ண தான் வேணும். பண்ணலைன்னு வச்சுக்காம உன்னுடைய அந்த குதிரை இருக்குல்ல, அதை என்ன பண்ண போறீங்க? அதையா? அது தலையை தனியா வெட்டி போ. கோவம் வருதா? வருதா? நான் பேசிட்டேன். நீ மேரேஜ் பண்ண தான் வேணும். எனக்கு மேரேஜ் வேண்டாம். எனக்கு பிடிக்கல. நீ மேரேஜ் பண்ண தாண்டா வேணும். அந்த பொண்ணோட வரைபடத்தை பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே ஓப்பன் பண்ணி பையன் முன்னாடி காட்டுறாரு. பார்த்தா நீங்க இவளா? இவளை ஏய், இவளை தெரியுமா என்ன உனக்கு? ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, தெரியாது. இவ்வளோ தான் நீ மேரேஜ் பண்ண போற. அவங்க அப்பா கிட்ட பேசியாச்சு, தூது அனுப்பியாச்சு. நம்ம இன்னைக்கு கிளம்புறோம். நம்ம அங்கே போய் போய் சேர்றதுக்கு எப்படியும் நாளைக்கு சாயந்தரம் ஆயிடும்னு நினைக்கிறேன். ரெடியா இருந்துக்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே போயிடாரு. இப்போ டயாங் ஒரு ரூமுக்கு முன்னாடி அவ்வளோ கார்ட்ஸ் நிற்கிறாங்க. டயாங் கோலையும் கிடையாது தன்னை தாக்கிட்டு அந்த மாதிரி அவரை வந்து காயப்படுத்திக்கிற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு கோலையும் கிடையாது. ரொம்ப ஒரு தைரியசாலியான ஒரு இளவரசர்னே சொல்லலாம். ஐயோ, ஜிமி, ஜிமி கண்ணை மூடுறாரு. ஜிமினோட ஃபேஸ் மட்டும் தான் வருது. ஜிமினோட அக்காவையா? இவ்வளையா? முடியாது. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும். எனக்கு ஜிமின் தான் வேணும். ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போவோம். அங்கே வச்சு எல்லார் மாதிரி சொல்லிடலாம், எனக்கு ஜிமின் தான் வேணும்ன்ட்டு. யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் பேசாமல் போய் அப்படியே படுத்துறாரு. இப்போ ஜிமினோட கிங்டமில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா ரொம்ப சீரியஸாக உட்காந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஜிமின் அந்த பக்கமாக கிராஸ் பண்ணிட்டு போகலான்னு போகிறாரு. அப்போது நின்று அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படி சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கிறாரு. சொல்லுங்க தளபதி. கிங், நம்ம நாட்டுக்கு போர் புரியலான்னு சொல்லிட்டு 2-3 நாடு வந்து ரெடியாக இருக்கிறாங்களாம். அது அதை பற்றி ஒற்றன் வந்து சொன்னார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன பண்ணுறது? நம்ம கார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க, எல்லாத்தையும் ஒரு அரேஞ்ச் பண்ணி வைங்க. இந்த நேரம் பார்த்து நீங்கள் இளவரசிக்கு வேற கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இதெல்லாம் கேள்விப்பட்ட நாள் தான். ஏன்னா வந்து இப்போ நமக்கு நல்ல சப்போர்ட்டிவான நாடு தேவை. நம்ம பொண்ணை நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அவங்க வந்து நிற்பாங்க. இளவரசர் தயாங் மட்டும் கிடையாது, இன்னொரு அவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கிறாராம். அவர் ஜியோனா, இளவரசர் ஜியோனா. அவர் வந்து நமக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இளவரசர் கிங், எனக்கு ஒரு யோசனை தோணுது அப்படி சொல்லி மந்திரி சொல்கிறாரு. சொல்லுங்கள். நம்ம ஜிமி இளவரசர் இருக்கார்ல, ஆமாம், அவர் அவர் வருங்காலத்தில் இந்த கிங்டமை நல்லா ஆட்சி புரிவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன், உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்லை, அவர் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாரு. கொஞ்சம்
அதுக்கு என் பையனை கோலன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை அரசே, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அவர் எதுக்கெடுத்தாலும் பயப்படுறாரு. சின்னதாக ஒரு ரத்த காய போட்டால் பார்த்தாலே மயங்கி விழுந்துடுறாரு. இப்படி இருக்கிறவரு கண்டிப்பா இந்த கிங்டமை மற்றவங்கள்ட்ட விட்டு கொடுத்துருவாருன்னு எனக்கு தோணுது. என்ன சொல்றீங்க? ஆமா, யோசிச்சு பாருங்க. நீங்க இளவரசி வயனை வந்து அவங்களுடைய பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஜியோனை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் இப்போ கூட வந்து ஏதோ போகிற விஷயமா தான் போயிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நல்ல ஒரு வீரர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு நம்ம இளவரசரை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னா என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம் அரசு, யோசிச்சு பாருங்க. இந்த கிங்டமை ஜியோன் பார்த்துப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அங்கே இருக்க கிங்டமை டயாங் இளவரசர் பார்த்துப்பாரு. இங்கே இருக்க கிங்டமை வந்து நம்மளுடைய இளவரசர் வந்து அரசர் அந்த இதில் இருந்தாலும் நம்ம ஜியோன் இளவரசர் அவர் வந்து ஜிமின் இளவரசரை நல்லா பார்த்துப்பாருல, இந்த கிங்டமே நல்லா பார்த்துப்பாருல. யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னமோ இதுதான் சரின்னு படுது. அப்படி சொல்லும் போதே அவங்க அப்பா யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மினுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு. நம்ம நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? நம்ம அந்த அளவுக்கு கோழையா? நம்ம எதையுமே ஃபேஸ் பண்ண மாட்டோமா? நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒரு தைரியசாலி இல்லை, ஒரு கோலை மாதிரி இருக்கிறாரு அப்படின்ட்டு. அவர் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு. இப்போ வெளியே போவாங்கல்ல, அந்த வழியாக வந்து போகிறாரு. இளவரசே, எங்கே போகிறீங்க? நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். ஐயோ வேணாம் இளவரசே, அரசருக்கு தெரிஞ்சா ஃபஸ்ட்டு கோவப்படுவார். நீங்கள் வேற எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவேண்ணா. எதுக்கும் பயப்பட மாட்டேன். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்னை பார்த்தா கோலை மாதிரி இருக்கா? எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேனா? நான் ஃபைட் பண்ண மாட்டேனா? ஏன் இளவரசே, ஏன் இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் ஒரு குழந்தை. ஆமாம், நான் குழந்தை மாதிரி இப்படி சொல்லி தானே என்னை இப்படி வச்சிட்ருக்குறீங்க. இல்லை இளவரசே, நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்க. இல்லை வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் வெளியே தனியாக போய் இளவரசியாவது கூப்பிட்டு போவாங்க. எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு எல்லாமே தனியாக ஃபேஸ் பண்ண தெரியும் அப்படி சொல்லி அழுதுகிட்டே போயிட்டே இருக்கிறாரு. இப்போது இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறது? அவர் ரொம்ப மனசு வருத்தத்தில் இருக்கிறாரு போல இருக்கு. எங்கேயும் போக மாட்டார் அவரை பார்த்தா தெரியும்ல, ஒரு குழந்த மாதிரி. கண்டிப்பாக மறுபடியும் வந்துடுவார். நான் வேணா போகாதடா, கோச்சிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே அப்படியே பேசிகிட்டே இருக்கிறாங்க. அவர் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த ரொம்ப இருட்டாக இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் சத்தம்லாம் கேட்கும் இல்லையா காட்டுக்குள்ளே, அந்த மாதிரி சத்தம் கேட்குது. இப்போ தான் அவருக்கு ஒரு மாதிரி பயமாக வருது. என்ன அது அப்படி சொல்லி அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறாரு. ஏதோ சத்தம் மாதிரி கேட்குது. ரொம்ப தூரத்துலேருந்து கேட்குற மாதிரி இருக்குது. இந்த சத்தம் வர இடத்துலயே அப்படியே மெதுவாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாரு. ஜிம்மி, நீ கோலை கிடையாது, நீ ஒரு தைரியசாலி, ஒரு தைரியமான இளவரசன். வருங்காலத்தில் இந்த கிங்டமை நீ தான் பார்த்துக்கணும். யார் அவன்? ஜியோன் வந்து என்னை நல்லா பார்த்துப்பானா? யார் அவன்? எனக்கு அவனை பிடிக்கல அப்படி சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே ஒரு மனசுக்குள்ளேயே பேசிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு. இப்போது சடனாக ஒரு அம்பு வந்து அவர் கிட்ட வர்ற மாதிரி இருக்கு. அவர் அப்படியே பயந்துறாரு. அப்படியே கண்ணு 2 அப்படியே பெருசாகுது அவருக்கு. அப்போ சடனாக ஒருத்தர் வந்து அப்படியே அவரை கேரி பண்ணி அப்படியே குதிரை மேலே தூக்கி அப்படியே உட்கார வச்சிடுறாங்க. ஏய் யாரு யாரு அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே அப்படியே ஹக் பண்ண மாதிரி. ஹக் பண்ணனா அவருடைய ஷர்ட்டை, அவருடைய கிளாத்தை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. டைட்டாக பிடிச்சிட்டு அவருடைய ஃபேஸை அவங்களுடைய செஸ்ட் அந்த கிளாத்தில் வச்சு அப்படியே மறைச்சிக்கிறாங்க. இந்த குதிரை வேகமாக போகுது. யார் 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 நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? இந்த 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 கிங்டமோட இளவரசர். என்னை எங்கே கூப்பிட்டு போகிறேன்? எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா உன்னை கொலை பண்ணிடுவார். சத்தம் போடாத, எதுக்கு பேசிகிட்டே இருக்க? அமைதியாயிரு அப்படி சொல்லும்போது இப்போ தான் ஜிம்மி மெதுவாக நிமிர்ந்து பார்க்குறாரு. ஒரு மூஞ்சிலாம் அப்படியே மறைச்சிருக்கு. அவருடைய ஐஸ் மட்டும்தான் ஜிம்மினுக்கு தெரியுது. இப்போது அவர் அப்படியே திரும்பி பார்த்துட்டு அந்த குதிரையை அப்படியே செலுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப தூரம் போகுது.
ஜிமின் அவருடைய ஐஸை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ ஆ கஷ்டம் அப்படி சொல்லி மெதுவாக திரும்புறாரு. பார்த்தா ஜிமின் அவரை பார்த்துட்டே இருக்கிறத அவரும் ஜிமினோட ஐஸே தான் பார்க்குறாரு. ஐஸ் மட்டும் கிடையாது, ஜிமினோட ஃபேஸ் அவருடைய அழகை அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா இந்த நிலா வெளிச்சத்தில் ஜிமினோட ஃபேஸ் அவ்வளோ க்ளோவாக தெரியுது, அவ்வளோ ஷைனாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வேகமாக காத்தடிக்குது. அப்போ அவர் ஃபேஸில் போட்டிருந்த அந்த கிளாத் அப்படியே பறக்குது. ஜிம்மி அவருடைய ஃபேஸே தான் பார்க்குறாரு. செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரு பார்க்குறதுக்கு. அந்த குதிரையை செலுத்திக்கிட்டு இப்போ ஜிமினியே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜிம்மி அவரே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன். ஜிம்மி ஜிம்மி ஏய் ஜிம்மி சீக்கிரம் வா, என்னை வந்து ஓப்பன் பண்ணு. உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ம் யாரு அப்படி சொல்லி அவருக்கு அப்படியே ஃபேஸ்லாம் வேர்க்குது. ஒரு இதெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அந்த ரூமே அவ்வளோ இருட்டாக இருக்கு. யாரு யாரு ஏய் ஜிம்மி சீக்கிரம் வாடா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். உன் மேலே நான் எவ்வளோ லவ் வச்சுருக்கேன். நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா? என்னை அப்பவும் புரிஞ்சிக்கல, இப்பவும் புரிஞ்சிக்கல. நான் உன்கிட்ட வரேன், என் ஃபீலிங்ஸ் உனக்கு தெரியலையா ஜிம்மி? அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு. யாருன்னு கேட்குறல்ல அப்படி சொல்லி அப்படியே எந்திரிச்சு உட்காரலான்னு பார்க்குறாரு. காலு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை பிடிச்சிட்டு மெதுவா அப்படியே எந்திரிச்சு நிற்க முடியாமல் நிற்கிறாரு. யாரு யாருன்னு கேட்குறல்ல அப்படி சொல்லிட்டு பார்த்தா டப்புன்னு லைட்டு வருது. இது பார்க்குறாரு. யாரும் சடனாக அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி இருக்கு அவருக்கு. பயந்துடுறாரு ஒரு செகண்டு. அப்படியே பேக்கில் இதில் அப்படியே பெட்டில் வந்து உட்காந்துடுறாரு. அம்மா அப்படியே சொல்லி கத்துறாரு. இப்போது சுகா தான் ஒடியாராரு. என்னாச்சு ஜிம்மி? ஒன்றும் இல்லை, கரண்ட் போயிருந்துச்சுப்பா, பயந்துட்டியா என்ன அப்படி சொல்லி உங்கள் அங்கிள் அப்பாலாம் வராங்க. ஆமாப்பா இருட்டாக இருந்துச்சு, அதான் சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுப்புனப்பா. சரி வெளியே வந்து உட்காரியா? ம் அப்படி சொல்லிட்டு இப்போ மெதுவாக அப்படியே வெளியே போய் உட்கார்றாரு. பார்த்தா ஜங்குக்கும் அங்கே தான் இருக்கிறாரு. ஜங்குக் பக்கத்தில் தான் ஜிம்மினை போய் உட்கார வைக்கிறாங்க. எதுக்கு கத்தனை? அதுவா அது அது ஒன்றும் இல்லை, இருட்டாக இருந்துச்சா பயந்துட்டேன். இருட்டுனா பயமா என்ன உனக்கு? ரொம்ப இருட்டாக இருந்துச்சு அதான். ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறாரு. எப்படி இருக்கு? ம் பரவாயில்ல. சாரி. எதுக்கு? இல்லை, என்னால் தானே இப்படி ஆச்சு. ஓகே பரவாயில்ல. என்ன கொஞ்சம் பெயினாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே சாஞ்சிட்டே உட்காராரு. நான் எப்போவுமே கால் மேலே கால் போட்டு தான் உட்காருவேனா, அந்த காலையும் ஒன்னாலும் உடஞ்சி போய் கிடக்குது. எங்கேருந்து நான் கால் மேலே கால் போட்டு உட்காருறது? பேசிகிட்டே இருக்கும்போது வாங்க ஐயா, வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ உள்ள வந்து உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் சொன்ன 10 நாள் கழிச்சு இந்த தேதி தான் சரியாக இருக்குது. அன்னைக்கே மேரேஜ் வச்சுக்கலாமா? ஆமாம், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நாள் இந்த நாள் கரெக்டாக இருக்குமா? இது கரெக்டாக இருக்கும். இவங்க இதை பற்றி மேரேஜ் பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் ஜங்குக்கோட ஹார்ட்டும் ஜிமினோட ஹார்ட்டும் வேகமாக துடிக்குது. 2 பேரும் மறுபடியும் ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. 2 பேருக்கும் பேசுறதுக்கு தோணுது. ஆனால் அது எப்படி வார்த்தையால் பேசுறதுன்னு அவங்களுக்கு புரியல. பார்த்துட்டே மட்டும் இருக்கிறாங்க. ஜிமி ஏன் ரெஸ்ட் எடுக்கல, இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன் அப்படி சொல்லி டயாங் வந்து பக்கத்தில் உட்காராரு. நடுவில் ஜிமி, அந்த பக்கம் ஜங்குக். இப்போ ஜங்குக்கு புரியல, கோவம் வருது டயாங் மேலே. அவருக்கே புரியல எதுக்கு நம்ம இவ்வளோ கோவப்படுறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இல்லை, ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தேனா, அதான் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காரலான்னு சொல்லிட்டு. சரி டயாங் சொல்லுமா, இந்த தேதி சொல்லியிருக்காங்கடா மேரேஜ்க்கு. ம்
என்ன சொல்லு. ஏதோ நீங்க பாருங்கம்மா. எனக்கு டேய் நீ தானடா மாப்பிள. சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்கிற. என்னாச்சு ரயா? ஆ என்னாச்சு அப்படி சொல்லி நீங்க தான் கேக்குறீங்க. ஒண்ணும் இல்ல. அப்புறம் உங்களுக்கு என்ன இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லையான்னா இப்படி சொல்லி டைரக்டாவே கேட்டுறீங்க அவருக்கு. இல்லையே அப்படிலாம் இல்ல. இல்ல நீங்க எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே காட்ட மாட்றீங்களே. அதான் யாரும் உங்கள ஃபோர்ஸ் பண்ணாங்களா என்ன? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல வயன். நீ ஏன் அப்படி தப்பா புரிஞ்சுகிட்ட? இல்லம்மா அவன்கிட்ட கேட்கத்தாம்மா செஞ்சோம். இல்ல ஆண்டி அவர்ட்ட டைரக்டாவே கேட்டுக்கலாம். இல்ல எனக்கு என்னமோ தோணுது அவருக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லன்ட்டு. அதனால தான். ஐயோ! அப்படிலாம் ஒண்ணும் இல்ல வயன். டேய் டயங்கா சொல்லு தாத்தா. என்னடா நிஜமாவா? ஐயோ! அப்படிலாம் இல்ல தாத்தா. உங்களுக்கு தெரியும்ல நான் கொஞ்சம் 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 ஷை டைப்பு. அதனால தான் பேசுறதுக்கு கொஞ்சம் இது பண்றேன். வேற ஒண்ணும் இல்ல வயன். நீ நினைக்கிற மாரிலாம் கிடையாது. அப்படின்னு சொல்லி வந்து டயங் பேசிட்டே இருக்காரு. அவருக்கே புரியல. அவருக்கு பையன பார்த்து ஃபோட்டோ பார்த்து ஓகேன்னு தான் சொல்லியிருந்திருப்பாரு. இப்ப என்னன்னு சொன்னா, பையன்கிட்ட பேசுறதுக்கு அவருக்கு தோண மாட்டேங்குது. அவருக்கு ஜிம்மினோட தாட் தான் வருது. ஜிம்மின்ட்ட பேசணும் அப்படின்ட்டு. என்னன்னு சொன்னா, அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அன்னைக்கு மலை மேல இருந்து கீழ விழுந்திருப்பாங்க இல்லையா? இவங்க எல்லாருமே தேடிட்டே இருக்கிறாங்க. போச்சு போச்சு எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஜெனி ஆ, நீங்க எல்லாருமே பயங்கரமா அழுவுறீங்க. அழுவாதீங்கடி. உங்கள கம்ஃபோர்ட் பண்றது பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கு. அப்படி சொல்லி சுகா கத்திக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அந்த பக்கம் டயாங் வேற வழியா வந்து அவர் வந்து வந்திருப்பாரு. டயாங்கும் கூட 2 கான்ஸ்டபிளும் அவங்க வந்து அந்த சைட்ல இருந்து அப்படியே தேடி வந்துகிட்டே இருக்கிறாங்க. சார் சார் என்னாச்சு? அங்க பாருங்களேன். ஏதோ செடிலாம் அசையிற மாதிரி இருக்கு. என்னது? எ வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு வேகமா போய் பார்க்குறாங்க. அங்க பார்த்தா ஏதோ ஒரு அ ம் காட்டு நாய் மாதிரி இருக்கு. அது வந்து இவங்கள கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. வேகமா ஷூட் பண்ணிடுறாரு டயாங்கு. அது அப்படியே அதே இடத்துல அப்படியே செத்து போயிடுது. என்னன்னு சொன்னா ஜிம்மின தான் கடிக்க வந்திருக்கோம். பயந்தே போயிருந்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சுச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் இங்க தான் விழுந்திருக்காங்க அப்படின்ட்டு. வேகமா ஓடி போய் இப்போ டயாங் தான் அப்படியே திருப்புறாரு. ஏன்னா அவரு ஜங்குக் மேல ஃபேஸ் வச்சபடி அப்படித்தானே ஹக் பண்ண மாரி தானே படுத்திருப்பாங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஜங்குக் மேல இருக்க இவர தூக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இவரு ஃபர்ஸ்ட்டு திருப்புறாரு. ஜிமின் அப்படியே திரும்புறாரு. ஜிமின அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னென்னமோ அவருக்கு யோசனை வருது. என்னமோ மைண்ட்ல ஓடுது அவருக்கு. ஒண்ணுமே புரியல. சார் சார் என்னாச்சு? சார் அப்படி சொல்லி குடுக்குறாங்க. தூக்குங்க சார் தூக்குங்க. என்ன தூக்குங்க சார். என்ன? ஜங்குக் ஜங்குக் சார் நாங்க தூக்குறோம். நாங்க 2 பேர் இருக்கோம்ல. நாங்க 2 பேர் சேர்ந்து தூக்குறோம். இவர நீங்க தூக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே ஜங்குக்க வந்து தூக்குறாங்க. இப்போ ஜிமின இவரு வந்து அப்படியே தூக்குறாரு. அப்போ அப்படி தூக்கி அப்படி வைக்கும்போது, ஜிமினோட ஃபேஸ், ஜங்குக்கோட ஃபேஸ் டயாங்கோட ஃபேஸ் கிட்ட அப்படியே போய் கிட்ட போகுது. அப்போ டயாங்க்கு என்னென்னமோ நெனப்பு வருது அவருக்கு. அவருடைய ஹார்ட்லாம் வேகமா துடிக்குது. ஜிம்மினோட ஃபேஸ் டயாங்கோட நெக்கு கிட்ட இருக்குது. அப்படியே அவர் அப்படியே தூக்கிக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு ஜீப்பு மாரி எடுத்து வந்துட்டாங்க. ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. ஜீப்பு மாரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதில தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஜங்குக்கு வந்து அவங்க 2 பேரும் படுக்க வச்சுடுறாங்க. இப்போ ஜிம்மின அவர் வந்து அப்படியே அ படுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே படுக்க வைக்கிறாரு. ஜிம்மி அவருடைய கைய வச்சு டயாங்கோட நெக்க அப்படியே புடிச்சு அப்படியே கிட்ட அப்படியே அந்த மாரி பண்ற மாதிரி இருக்கு. அப்போ ஆக்சிடென்ட்டா ஜிம்மோட லிப்ஸ் டயாங்கோட லிப்ஸோட அப்படியே டச் ஆகுது. ஒரு செகண்ட் அப்படியே கண்ண மூடுறாரு. அவருக்கு என்னென்னமோ யோசனை வருது. அப்படியே அந்த காலத்துல ஜிமின பார்த்தது அப்படி சொல்லி ஒரு மாரி இந்த ஃபேஸ் எல்லாம் கிளியரா தெரியல. ஒரு மாரி பிளர்ரா தெரியுது. அவரு யாரையோ நெறைய பேர கொலை பண்ற மாதிரி, அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நிக்கிற மாதிரி பயங்கரமா இருக்கு. அவருக்கே பயமாயிடுது. அது யாரான்னு சொல்லி அவருக்கே புரியல. ஆனா ஜிம்மி ஜிம்மினோட இது அவருக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கு. அப்படியே ஒரு மாரி ப்ரீத் பண்ணிட்டு ஜிம்மின அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. சார்! ஆ போலாமா? அவங்கலாம் அவங்கலாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு,
இப்போ அவர் அப்படியே தரன்னு இழுத்துட்டு அந்த ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க அப்படியே போயிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். டேய் டயாங்கா, ம் சொல்லுங்கப்பா. என்ன தாண்டா யோசிக்கிற? நீ என்ன நினைக்கிற? உனக்கு பையனை பிடிக்கல? நீ தானடா சொன்ன ஃபோட்டோ பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அதனால தானே இந்த மேரேஜ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். என்னடா அந்த பொண்ணு சொல்லுது? இல்லைப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் இந்த மேரேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சாரி வயல், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்த விட்டு போகிறாரு. அப்படியே போகிறப்பையும் லாஸ்ட்டாக திரும்பி ஜிம்மினை மட்டும்தான் பார்த்துட்டு போகிறாரு. ஜிம்மி நார்மலாக எல்லாத்தையும் வந்து பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்படியே நேராக ஜீப்பை எடுத்துகிட்டு அவர் வந்து அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. ஒரு இடத்துல அந்த ஜீப்பை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போட்டு பயங்கரமாக அப்படியே அடிக்கிறாரு. என்ன தாண்டா நினச்சிட்டு இருக்கா? என்ன நினச்சிட்டு இருக்க? ஒன்றுமே புரியலையே ஜிம்மி. ஷோ, ஜிம்மினோட மெமரிஸ் ஏன் எனக்கு கொள்ளுது? ஏன் எனக்கு என்னென்னமோ ஞாபகம் வருது? ஒன்றுமே புரியலையே. அப்படியே பிச்சுக்கலாம் போல இருக்குது பையன். அவ வேற அவளை பிடிச்சி தானே நம்ம ஓகே சொன்னோம். அவ வேற நம்மளை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறாளே, என்ன பண்ணுறது அப்படி சொல்லி அவர் வந்து அப்படியே அந்த பக்கம் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குவோட அம்மா வயன், சொல்லுங்க ஆண்டி. நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதம்மா. அவன் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஷை டைப்பு. ஆமாம் வயன், அண்ணா ஷை டைப்பு தான். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் சொல்கிறாரு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. இப்போ சுகா தான், ஏன் வயன் என்னாச்சு? இல்லை ஹயா, எனக்கு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன். அவங்க தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, நீ ஏன் தப்பாக எடுத்துக்கிற? ம் அவரும் ஓகேன்னு தானே சொல்கிறாரு. தாத்தா, நீங்கள் மேரேஜ்க்கான எல்லா வேலையும் பாருங்கள் அப்படி சொல்லி சுகா வந்து சொல்கிறாரு. சுகா இந்த மாதிரி பேசுகிறது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மைலாக இருக்குது. ஏன்னா உங்கள் விஷயத்தில் அவர் அதிகமாக தலையிடவே மாட்டார். இப்போ தான் யோசிக்கிறீங்க. சுகா நம்ம மேலேயே பாசம் வச்சுருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசிக்கிறேன்? ஒன்றும் இல்லை ஜி. என்ன சுகாவை மேலே என்ன பாசம் வச்சுருக்கானான்னு யோசிக்கிறேன். அவர் எப்போவுமே எல்லாருமேலேயும் பாசமாக தான் இருப்பார். இதான் லூஸ் மாதிரி அவரை புரிஞ்சிட்ருக்கேன். ஜிபி கொஞ்சம் பிடிக்கும் அவருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரியா அப்படி சொல்லி ஹோபி ஜிம் நீங்கள் எல்லாருமே அப்படியே நார்மலாக அங்கே வந்து பேச்சு போய்கிட்டே இருக்கேன். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோம். இப்போது நைட் எல்லாருமே டின்னர் முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. ஜிம்மி, உன் பக்கத்தில் நான் வந்து படுத்துக்கிட்டா? இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும் சுகா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நான் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறேன்ல, எனக்கு என்ன ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிம்மி அவருடைய ரூமில் போய் படுத்துக்கிறாரு. அதே மாதிரி அது பெரிய அரண்மனை, எல்லாருக்கும் தனித்தனி செப்பரேட்டாக ரூம் இருக்குது. இப்போ ஜங்குக்கும் அவர் ரூமில் போய் படுத்துறாரு. இப்போ ஒரு மிட் நைட் இருக்கும். ஜியோன் 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 அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஒரு மாதிரி இன்டிமேட்டாக இருக்கிற மாதிரி ஞாபகம் வருது. யாருக்குன்னு சொன்னால் ஜியோனுக்கும் வருது, ஜிமினுக்கும் வருது. 2 பேருக்கும் அப்படின்னா இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஜிமின் மோன் பண்ணுறதும் ஜங்குக், நீ தானே ஆசைப்பட்ட அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி அன்னைக்கு நடந்துச்சு இல்லையா? அது அப்படியே அவங்க 2 பேருடைய கனவுலேயே வந்து வந்துட்டே இருக்கு. 2 பேருக்கும் அது யோசனை வந்துட்டே இருக்குது. 2 பேரும் ரொம்ப ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி வந்து பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. 2 பேருக்குமே அதில் 100% விருப்பம் இருக்கிற மாதிரி 2 பேருக்குமே தோணுது. இப்போ டக்குன்னு என்னை விட்டுட்டு நீ அவன் கூட போயிடுவியா அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. என்னது அப்படி சொல்லி 2 பேருமே இப்போ அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கு. 2 பேருமே ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கீங்க. இப்போ அவரை பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு துரோகம் பண்ணிட்டல ஜியோன்? இல்லை 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 கிங், நீ எனக்கு துரோகம் தான் பண்ணியிருக்க. உனக்கு தெரியும்ல இவன் மேலே நான் எவ்வளோ பைத்தியமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. எனக்கு இவனை எவ்வளோ பிடிக்கணும் உனக்கு தெரியும்ல. இவனை இவனை எப்படி நீ இப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? நீ உயிரோடு இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்வாட் எடுத்து அவர் வந்து அப்படியே குத்த வரலான்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்போ நடுவில் ஜிமின் வந்து நின்றுறாரு. அது ஜிமின் ஸ்டொமக்கில் அப்படியே குத்திட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக இந்த பக்கம் ஜங்குக்கும் அந்த பக்கம் டயாங்கும் அப்படியே கத்திட்டு எழுந்திருக்கிறாங்க.
இங்கே பயத்தில் குப்புன்னு வேர்த்து போய் ஜிம்மி படுத்தபடியே ஒரு ஸ்டொமக்கில் கையை வச்சு பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடம் ஒன்றுமே இல்லை, பிளட்டே இல்லை. என்னது இது, என்ன கனவு இது அப்படி சொல்லி பயந்துட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. அந்த பக்கம் அவங்க 2 பேருக்குமே தூக்கம் கலைஞ்சிருக்கோம். 2 பேருமே என்ன கனவு இது, இவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படி சொல்லி அந்த பக்கம் டயம் எந்திரிச்சு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த பக்கம் ஜங்கு இன்டிமேட்டாக இருந்தம்மா, நாங்கள் 2 பேருமா, எப்போ, அன்னைக்கா, எதுவுமே யோசனை வர மாட்டேங்குது. அன்னைக்கு மாதிரி தான் கனவுல வந்துச்சு. இது கனவா இல்லையே, ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்றுமே புரியலையே, ஐயோ பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்க அப்படி சொல்லிட்டு அவரும் அப்படியே எழுந்திரிச்சு அந்த பக்கம் விண்டோ மாதிரி இருக்கு, அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் ஜிம்மி அவருக்கு அப்படியே த்ராட்டெல்லாம் வறண்டு போன மாதிரி இருக்கு. வச்சு பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல தண்ணி இல்லை. சரி தண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எழுந்திரிச்சு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இந்த பக்கம் ஜங்குக் ரூமை தான் பார்க்குறாரு. ஜங்குக், நீயும் நானும், ஆனால் அதில் ஜியோன்னு சொன்னேன். நீயும் நானும் அன்னைக்கு அப்படியா இருந்தோம் தெரியலையே. ஐயோ அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி டயம் ரூம் பார்க்குறாரு. இவனோட தாட்டியா எனக்கு அடிக்கடி வருது, என்னமோ நடக்க போகுது ஜிமின், அது மட்டும் நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு இந்த மக்கு எடுத்துட்டு மெதுவா அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவர் காலில் தான் அடிபட்டிருக்குல. அப்படியே நடந்து போய்கிட்டு இப்போ கிச்சனு கொஞ்சம் தூரம் தான், ஏன்னா அது பெரிய அரண்மனை. ரொம்ப தூரம் நடந்து போய் கிச்சன்ல இருந்து வாட்டரை வந்து அப்படியே ஃபில் பண்றாரு. அப்போ தண்ணி அப்படியே குடிக்கிறாரு. சரி இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கில் தண்ணி ஃபில் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்போ அதுக்கு பேக் சைட்ல இருந்து என்னமோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு, யாரோ ஸ்மைல் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க என்னைக்குமே என்னை நம்ப மாட்டீங்கல்ல, உங்களை நம்ப வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன சொன்னாலும் நான் செய்வேன், என்ன சொன்னாலும் நான் செய்வேன். உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும்னு சொல்லி எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். இவ்வளோ தூரம் வர வச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கண்டிப்பா உங்களை தேடி அவன் கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லி யாரோ பேசிட்டே இருக்கிற மாதிரி நான் ஸ்டாப்பாக சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அழுகுற மாதிரி, ஸ்மைல் பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஜிம்முனுக்கு புப்புன்னு வேர்க்குது பயங்கரமா. திரும்பி பார்க்குறாரு, யாரையுமே காணோம். இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கிச்சன் அப்படியே ஒரு டோர் மாதிரி இருக்கு, அதை பார்த்துட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிட்டு போகிறாரு. அந்த சைடு ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ரூம்னா சின்னதாக ஒரு இந்த ஸ்டோர் ரூம் மாதிரி சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்குது. அது கிட்ட அப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு. அது கிட்ட போக அவருக்கு சத்தம் இன்னும் கிளியராக கேட்குது. எனக்கு ஜிமின் வேணும், புரியுதா? ஜிமினா, நானா, இனியா சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இன்னும் கிட்ட போகிறாரு. எனக்கு அவன் வேணும். என்னால் முழுசாக அந்த உடம்புக்குள்ளே போக முடியல. என்னால் முழுசாக அந்த உடம்புக்குள்ளே போக முடியல. எனக்கு என்னை இங்கேருந்து ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் முழுசாக அந்த உடம்புக்குள்ளே போக முடியும். எனக்கு ஜிமின் வேணும், டைம் கிடையாது, சீக்கிரம் இதெல்லாம் பண்ணு. நான் பண்ணுறேன் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. இன்னும் கிளியராக கேட்குது. நம்பலா? அது என்ன கிங்கு என்ன இந்த காலத்துல போய் கிங்கு பேசிட்டு இருக்காங்க, கனவுல வேற நம்ம ட்ரெஸ் எல்லாம், ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படி சொல்லிக்கிட்டு அவரு அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்றாரு. அவருக்கு டக்குன்னு அந்த கனவுல வந்த அந்த டோர் மாதிரி நினைப்பு வருது. ஏன்னா அவ்வளோ பெரிய கதவு தான் அது. பயந்துக்கிட்டே ஓப்பன் பண்றாரு. இது அதே மாதிரி இருக்கு, போயிடலாமா அப்படி சொல்லி பின்னாடி எடுத்து வைக்கிறாரு அவருடைய ஸ்டெப்பை. கண்டிப்பா ஜிம்மி நான் உங்ககிட்ட கூப்பிட்டு வருவேன். நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைங்க.
இத்தனை வருஷமா உன் மேலே மட்டும்தான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். எனக்கு டைம் கிடையாது இந்த மேரேஜ்குள்ள. ஜிம்மி என் கிட்ட வரணும். ஏன் ஜிம்மி எனக்கு மட்டும்தான், புரியுதா? அப்படி சொல்லி வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு. என்னது இது? என்னைய பத்தி இவங்க யாரு பேசுறதுக்கு? யாருக்கு யாரோட மேரேஜ்? அப்படி சொல்லிட்டு பின்னாடி வச்ச அந்த ஸ்டெப்பை மறுபடியும் எடுத்து உள்ள வைக்கிறாரு. இது கனவா இருக்குமோ? நம்ம வேற என்னென்னமோ கனவு காண்றோம் அப்படி சொல்லி அவர் அப்படியே ஐயோ வலிக்குது, இது கனவு கிடையாது, அப்ப நிஜம்தான் நிஜம்தான். அங்க இருக்க ஏதோ ஒரு ரூம்ல இருந்தா அந்த சத்தம் வந்துட்டே இருக்கு. அவரு அப்படியே கிட்ட கிட்ட போய்கிட்டே இருக்கிறாரு. போய் அது அப்படியே அந்த ரூம் டோரை அப்படியே டச் பண்ணலான்னு சொல்லிட்டு போறாரு. டப்புன்னு திறந்துருது. பயந்துட்டு அவர் கையை பின்னாடி எடுத்துக்கிறாரு. என்னது இது அப்படின்ட்டு அந்த ரூம்குள்ள இருந்து என்னமோ கிட்ட ஸ்மெல் வருது. என்னது இப்படி நாறுது? என்னது இது சுத்துக்கிறதா என்ன அப்படி சொல்லிட்டு அவர் மொபைலை வச்சு அங்கே அப்படியே டார்ச் எடுத்து பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்கு, எதனா லைட் போட முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்காரு. பார்த்தா அந்த நேரம் பார்த்து ஃபுல்லாக பவர் கட் ஆயிடுது. ஐயோ நமக்கு நேரமே சரியில்லை, நம்ம போயிடலாமா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பின்னாடி போகலான்னு சொல்லிட்டு போறாரு. யாரோ வந்து முன்னாடி அவரை அப்படியே ஸ்டப் பண்ணி அவரை போக விடாம அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கு. யார் இது? யாரு யாரு யார் இது? ஒழுங்கா சொல்லிடுங்க, ஒழுங்கா சொல்லிடுங்க, இல்லைன்னா நான் கத்திடுவேன் அப்படி சொல்லி ஜிமின் வந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா எந்த ஒரு சத்தமுமே காணோம். இப்போ அவர் கையில வச்சிருக்க மொபைலை அப்படியே கையில அப்படியே ஷேக் ஆகுது. அப்படியே அந்த ஃபேஸ் கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸ்க்கு முன்னாடி அதை எடுத்து வச்சு பார்க்குறாரு. பார்த்தா செம்ம கொடூரமா ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருக்கு. அப்படியே அலறி அடிச்சு அப்படியே கீழே விழுவலான்னு சொல்லிட்டு போறாரு. யாரோ வந்து அப்படியே பின்னாடி பிடிச்சிக்கிறாங்க. ஜிம்மி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யார் 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 அப்படி சொல்லிட்டு நான் தான் ஜங்குக், இங்க என்ன பண்ற? ஜங்குக் ஜங்குக் அப்படி சொல்லி ஜிம்மின் அப்படியே ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் 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 யாரும் இங்க இருந்தாங்க, யாரும் யார் இருந்தா அப்படி சொல்லிட்டு இப்போ அவர் மொபைலில் அப்படியே டார்ச் அடிச்சு பார்க்குறாரு. நாங்கள் யாரையுமே காணோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு வந்த? இந்த ஸ்டோர் ரூம்ல நாங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணுறதே கிடையாது, இவ்வளோ டெஸ்ட்டு பாரு, போலாம் வா. இங்கே எதுக்கு வந்த? நீ எப்படி வந்த? நீ போயிட்டு இருந்த, நீ எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே நான் வந்தேன். என்னால் நடக்க முடியுதா? மெதுவாக நடந்து வந்தேன், அதான் இவ்வளோ லேட்டு. நீ என்ன பண்ணுறீங்க? வா வெளியே போகலாம். இங்கே ஏன் இவ்வளோ டார்க்காக இருக்கு? பவர் கட் ஆயிடுச்சுடா, எல்லாத்தையும் இங்கேயும் நின்று பேசிட்டு இருக்கோமா? ஏதோ பேட் ஸ்மெல் வேற அடிக்குது, என்னன்னே தெரியல. ஓமையில வாமிட் எடுத்துருவேன் பாரு, வா வெளியே போகலாம். இப்போ அந்த மெயின் டோர்கிட்டே வந்துடுறாங்க. அப்போ யாரோ வர மாதிரி இருக்கு. யாரா இருக்கும் தெரியலையே அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே இந்த பக்கம் வா, ஏன் இந்த பக்கம் வந்து தெரிஞ்சா தாத்தா திட்டு வருமா, மறைச்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க மொபைல் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அந்த கதவுக்கு பின்னாடி அப்படியே நின்றுக்கிறாங்க. நேராக வராரு. நேராக யார் இது? இருட்டில் ஒன்றுமே தெரியல அப்படி சொல்லிட்டு அவர் அந்த இருட்டுக்குள்ளேயே நேராக அந்த ரூமுக்குள்ளே போய் ரூம் டோரை வந்து சாத்திக்கிறாரு. யார் இது தெரியலையே. நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மி இங்கே இல்லை, நான் வரேன். இல்லை ஜங்குக் வா போயிடலாம். இருடா, யாருன்னே தெரியல, நேரத்தில் இந்த ரூமுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்க? இரு அப்படி சொல்லிட்டு இப்போ மெதுவாக அவருடைய மொபைல் டார்ச் அப்படியே ஆன் பண்ணிவிட்டு அவர் அந்த பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜங்குக் பின்னாடியே யாரும் வர மாதிரி இருக்கு. ஜிம்மி எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக், இது போல அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அந்த ரூம் கிட்ட தான் போகிறாங்க. அந்த ரூம் டோரை திறக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. உள்ளே இருந்து அப்படியே லாக் பண்ணியிருக்கு. சின்னது லாக் பண்ணியிருக்கு. திறக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஜங்குக் போயிடலாம் ஜங்குக், பயமாக இருக்குது, சும்மா இரு, என் வீட்டுக்குள்ளே யார் இது அப்படி சொல்லி திறக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. டக்குன்னு கரண்ட் வந்துட்டு கரண்ட் வந்து பார்த்தா அந்த ரூமே பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜிம்மி இப்படி பேக்கில் இருந்து ஜங்குக்கு, நானே நிற்க முடியாது நின்றுட்டுருக்கேன், ஏன்டா உயிரை எடுக்கிறேன் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது, ஏன்னா ஒரு ஹேண்டு வந்து அந்த டோரில் தான் இருக்கும் இல்லையா, அந்த டோர் வந்து அப்படியே திறந்துட்டு 2 பேரும் அப்படியே விழுகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அவர் கையை பேலன்ஸ் பண்ணி அந்த டோர் சைடில் இருக்க அந்த சைடில் கையை வச்சு அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாரு. என்னது இது?
அப்படின்னு. என்னாச்சு? இந்த டோர் இவ்வளோ நேரம் சாத்தி தானே இருந்துச்சு, இவ்வளோ லாக் பண்ண மாதிரி. ஆமாம், என்னாச்சு அப்படி சொல்லி ஜிமின் எட்டி பார்க்குறாரு. பாரு, ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிடுச்சா அப்படி சொல்லி அந்த ரூமுக்குள்ளேயே போல. ஜங்கு செம்ம நாத்தம் அடிக்குது. என்ன இந்த இப்படி பேட் ஸ்மெல் அடிக்குது. ஜங்கு போயிடலாம். இது எப்படிரா? அது எதுனா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண இடம்ல, அதனால இப்படி இருக்கும் என்னமோ. வா போகலாம் அப்படி சொல்லிட்டு. இரு ஜிம்மி, நான் வேணா உள்ளே போய் பார்க்கட்டா? வேண்டாம் வேண்டாம் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜங்கு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளாட்டி அந்த டோர் டப்புன்னு சாத்திடுது. என்னடா இது? ஐயோ போச்சு ஜங்கு. ஏற்கனவே கனவுல என்னென்ன கர்மம்லாம் வருது ஜங்கு. எனக்கு வேற பயமா இருக்கு. இப்போதான் ஜங்குக்கும் அது ஞாபகம் வருது. ஜிம்மின் யாரோ ஸ்டொமக்லேயே குத்திருப்பாங்க இல்லையா, அது ஞாபகம் வருது. ஜிம்மின் வேற ரொம்ப பயந்து போயிருக்கான். சரி வா போகலாம். ஏண்டா உனக்கு இவ்வளோ பயப்படுறியே, எப்படி இவ்வளோ தைரியமா இது வரைக்கும் வந்த எனக்கு தெரியல ஜங்கு. வா போகலாம். ஏன் நீ தனியாக போக மாட்டியா? எனக்கு பயமா இருக்கு. இவ்வளோ தூரம் வந்தல தனியா, இப்போ தனியாக போயேன். ஜங்கு வா ஜங்கு அப்படி சொல்லி அப்படியே 2 பேரோட காலம் உடஞ்சி போயிருக்கு. 2 பேரும் ஒருத்தவங்க பேலன்ஸ் பண்ணி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த காலை வச்சுட்டு இவ்வளோ தூரம் வந்தேன்னு தெரிஞ்சு என் அப்பனுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்காங்க, இன்னொரு காலையும் உடச்சி என் கையில் கொடுத்துருவான் அப்படி சொல்லி ஜங்கு சொல்லிக்கிட்டு போறாரு. இப்போ அந்த நாத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகிற மாதிரி இருக்கு. இது வேற என்ன நாத்தம் இலவுன்னு தெரியல, உடனே பிடிங்கிட்டு வருதுல சாமி அப்படி சொல்லி அந்த ரூம் டோரை சாத்திட்டு அவங்க 2 பேரும் அப்படியே வந்து போயிடுறாங்க. இப்போ எனக்கு என்ன போ ரூம்ல போய் படு. எனக்கு அங்கே தனியாக படுக்க பயமா இருக்கு ஜங்கு. அதுக்கு நீ என் கூட வந்து படுக்கிறியா? எது நான்? நான் யார் ரூம்ல தான் இருப்பேன். என்னென்னமோ கனவுல வருது ஜங்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜங்கு ஜிம்மினோட ஐசியை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜிம்மினும் தான் லாங்காக ப்ரீத் பண்ணிட்டு, சரி வா யார் ரூமில் பார்த்துக்கலாமா? ஓகே 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 யார் ரூமாக இருந்தேன்னா ஒரு ரூமாக இருந்தேன், யாருன்னா என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்கு கூட ரூமுக்கு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. ஜங்கு வா வந்து படுவா. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் வந்து அப்படியே படுத்துக்கிறாரு. பக்கத்தில் ஜிம்மின் வந்து அப்படியே போய் படுத்துக்கிறாரு. பெட்ஷீட்டை இழுத்து ஒரு ஃபேஸை மூடின மாதிரி வச்சு படுத்துக்கிறாரு. யாரோ பெட்ஷீட் இழுக்கிற மாதிரி இருக்கு. யாரு? நான் தான்டா. இவ்வளோ பயந்தாங்களையா நீ? ஆமாம், எனக்கு என்னன்னு தெரியல, என்னென்னமோ கனவு வருது, என்னென்னமோ ஞாபகம் வருது. அப்புறம் 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 நீயும் நானும் ஒன்றா. என்னது? ஐயோ அப்படி சொல்லி அப்படி நாக்க கடிச்சிக்கிறாரு. என்ன சொன்ன? அது அது அப்படி சொல்லி தலையை சொரிஞ்சிட்டுருக்கிறாரு. என்ன அது? நீ நானும் ஒன்றா விழுந்தோம்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. ரொம்ப பயமாக இருக்குது ஜங்கு. நான் உன்னை ஹக் பண்ணிக்கிட்டேன் அப்படி கேட்டுட்டேன். அப்படி ஜங்கு போய் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. என்னடா பண்ணுற? ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உன்னை ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறேன். நாளையிலேருந்து வயனை என் கூட படுக்க வச்சுக்கிறேன், சரியா? ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே டைட்டாக அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே படுத்துகிட்டே இருக்கிறாரு. ஜங்குக் அவளை அறியாமையே ஜிமினோட ஹெட்டை அப்படியே ரஃப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வந்து 2 பேரும் ஹக் பண்ண மாதிரி அப்படியே தூங்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. ஜிமின் ஐஸை ஓப்பன் பண்ணவே இல்லை. போய் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்ன சத்தம் இது அப்படி சொல்லிட்டு ஜங்கு, ஜிம்மி ஐயோ எனக்கு பயமா இருக்கு ஜியோன் ஜியோன் என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் ஜிம்மி, யாரு ஜியோன்? ஜங்கு, ஏய் யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குதுடா. யாரு அப்படி சொல்லி ஜிம்மின் நல்லா கேட்குறாரு, யாரை கத்துறாங்கன்ட்டு. ஹோபி ஹோபி ஹோபியா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் இறங்க முடியாமல் அப்படியே இறங்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் 2 பேரும் அவ்வளோ தூரம் நடந்துட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அவங்க மெதுவாக அப்படியே கீழே நடந்து இறங்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஹோபி அப்படியே ஒரு மூலையில் அப்படியே செவத்தோட செவரா அப்படியே சாஞ்சபடி நின்றுட்டுருக்கிறாரு. ஹோபி ஹோபி என்னாச்சு? ஹோபி உன்னே தான், என்னாச்சு? சுகா அப்படின்னு சொல்லி சுகா அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன ஆச்சு? நான் இங்கே, நீ இங்கே?
நான் இங்கே யாரையும் பார்த்தேன். யாரை பார்த்தேன்? யாரை பார்த்தேன்? இங்க வா அப்படி சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி சோஃபால உட்கார வைக்கிறாங்க. அவர் ரொம்ப பயந்து போயிருக்காரு. என்னாச்சு கோபி? என்னாச்சு? இங்க பாரு. என்னாச்சு? என்னாச்சு சொல்லலாம் அப்படி சொல்லி சுகா அவருடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டே இருக்கிறாரு. ஏன்னா சுகாக்கு ஹோபினா ரொம்ப பிடிக்கும். லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்காரு. சுகா சுகா இங்க இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சா? சத்தம் கேட்டுச்சா? நீ இல்லையா? ஆமா, ஏதோ ஏதோ சத்தம் கேட்டு யாரோ போற மாதிரி வர மாதிரி சத்தம் கேட்டுச்சா? நான் பாப்பாக்கு மில்க் எடுத்துட்டு போலான்னு சொல்லி கிச்சன் பக்கம் வந்தேன். ஏதோ ஏதோ ஒரு உருவம் இந்த பக்கமா போன மாதிரி இருந்துச்சு. நானும் நானும் பின்னாடியே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். எங்க? இதோ அந்த சைடு அப்படி சொல்லி அந்த ஸ்டோர் ரூம் அந்த பக்கம் தான் காட்டுறாங்க. இங்க ஜீக்குக்கு 2 பேரும் நம்ம தானே போனோம் அந்த பக்கம். என்னாச்சு ஹோபி? யாரை பார்த்த? தெரியல. யாரோ ஒருத்தவங்க பார்க்கறதுக்கு கேர்ள் மாதிரி இருந்தாங்க. இந்த பக்கமா அப்படியே ஒரு பிளாக் கலர் saree போட்டு அந்த சைடு போனாங்க. இந்த சைடா? ஆமா, நான் பார்த்தேன். அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது வெளியே வந்து ஒரு ஒரு பர்சன் வராங்க. டயா, என்னாச்சு? ஏன் எல்லாரும் இங்க ஹாலில் நிற்கிறீங்க? என்னாச்சு? நீ எங்கடா போயிட்டு வர நேரத்தில்? இல்லைப்பா, வெளியே ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் சரி வெளியே போய் பார்த்துட்டு வரலான்னு. நான் சொன்னேன்ல, இந்த பக்கம்தான், இந்த பக்கம்தான். நீ ஒருவேளை டயாங் கூட பார்த்துருக்கலாம்ல. இல்லை ஜீன், அவங்க ஒரு லேடி. நான் பார்த்தேன். அவங்க ஹேர்லாம் லாங்காக இருந்துச்சு. ஒரு ஃபுல்லாகவே பிளாக்காக இருந்தாங்க. அவங்க போட்டிருக்க saree கூட பிளாக்காக தான் இருந்துச்சு. ஜிமின்க்கு டயாங் ஜங்கு கூட கையை அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. அவருக்கு அன்னைக்கு பார்த்தாரு இல்லையா அந்த லேடி பிளாக் கலர் saree, அது மாதிரி அவருக்கு அப்படியே பயமாக இருக்குது. அப்படியே ஸ்வெட் ஆகுது. என்னாச்சு ஜிமின்? ஒன்றும் இல்லை. என்ன நீ பார்த்தியா? நீ பார்த்தியா அந்த லேடியை? அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. சொல்கிற எதுவும் சொல்லாத. சுகாவுக்கு தெரிஞ்சா எங்க கூட்டு போயிடுவாரு இங்கேருந்து. சரி அப்படி சொல்லி அப்படியே சைலண்டாக நிற்கிறாங்க. சே ஹோ, எதுனா சும்மா எதுனா என்ன சொல்கிறது, இப்போ டயாங் போனால் டயாங்கோட அந்த நிழலை கூட பார்த்துருக்கலாம். இல்லை, நான் நிச்சயமாக சொல்கிறேன். நான் பார்த்தேன் நல்லா கிளியராக பார்த்தேன் நான். இதோ பாருப்பா, அது யாருன்னா வேலை செய்கிறவங்க கூட நைட்டில் எப்படின்னா வந்துட்டு போவாங்க எதனா தேவைன்னா எடுக்கிறதுக்கு. அவங்கள யாருன்னா பார்த்து நீ பயந்துருப்பேன், இன்னும் பயப்படாத அப்படி சொல்லி அவங்க வந்து அந்த திருநூறு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்தாங்க. சாமி கும்பிட்டு அவங்க நெத்தியில் வந்து அப்படியே வச்சு விட்றாங்க. சரிப்பா, நீங்களாம் போய் படுங்க, இன்னும் பயப்படாதீங்க, காலையில் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி யோசனையோட அவங்க ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. எல்லாருமே அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. சுகா, என்ன? நான் பார்த்தேன் சுகா, அதான் அவங்க சொல்கிறாங்கல்ல. இல்லை சுகா, எனக்கு பயமாக இருக்குது சுகா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜிமின் வந்து என்னமோ செய்யாலே என்னமோ ஜெயப்ட சொல்கிற மாதிரி இருக்குது. என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதுவுமே சொல்லாதீங்க, மார்னிங் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்னாச்சு ஜெயோப் அமைதியாயிட்டேன். ஒன்றும் இல்லை, பாப்பா தனியாக இருக்கான்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயஹோப் வந்து போயிடுறாரு. இப்போ போய் அப்படியே படுத்துட்டு அப்படியே பாப்பாவே அப்படியே தலையை கொடுத்துட்டே இருக்கிறாரு. சுகா வந்து அப்படியே ஹெட்டில் கை வச்சு அப்படியே மேலே பார்த்து அப்படியே அப்படியே படுத்திருக்காரு. ஜெயஹோ, என்ஜின் பாப்பா, நான் நான் பார்த்தேன்டா அந்த உருவத்தை. ஆனால் அது என்னமோ ஒன்று இருக்கு இங்கே. நான் வந்தலேருந்தே ஃபீல் பண்ணுறேன். நீ கூட அன்னைக்கு அழுத தானே? கண்டிப்பாக அன்னைக்கு ஜிமின் வேற கத்துனா. என்னமோ ஒன்று இங்கே இருக்குது, என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் பாப்பாவை அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே படுத்துறாரு. இப்போ ஜிக்கு 2 பேருமே ஜக்கு கூட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜிம்மி, சொல்லிட்டே எங்கே போகிற? இல்லை, எனக்கு தனியாக படுக்க ஒரு மாதிரி இருக்குது, அதான் ஜக்கு கூட போய் படுத்துக்கலான்னு. இங்கே வா அப்படி சொல்லி டக்குன்னு ஜிம்மினை டயாங் தான் பக்கமாக எடுத்துக்கிறாரு. என்ன டயாங், வா நம்ம ரூம், இல்லை என் ரூமில் போய் படுத்துக்கலாம். இல்லை, நான் ஜங்கு கூட போய் படுத்துக்கிறேன். இல்லை வா, அவனுக்கே காலில் அடிபட்டிருக்குல்ல, உனக்கும் காலில் அடிபட்டிருக்கு, டிஸ்டர்பாக இருக்கும், 2 பேராலையும் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக படுக்க முடியாது. நான் உனக்கு துணையாக இருக்கேன், வேணா ஓ ரூமுக்கு போகலாம் வா அப்படி சொல்லி அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. ஜங்குக் அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக வருது. அவருக்கு டயாங் மேலே அப்படி கோவப்படக்கூடாதுன்னு எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணுறாரு, ஆனால் முடியல. டயாங் மேலே அவ்வளோ கோவம் வருது. இப்போ ஜிம்மினை கூட்டிட்டு ஜங்குக்கு வந்து போகிறாரு. ஜிம்மின் வந்து ஜங்குக்கை திரும்பி பார்த்துட்டே வந்து போகிறாரு.
ஜங்குக்கு அப்படியே டயாங்க முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ ஜி ஜிம்மினை அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது இப்போ ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. டயாங்கோட பின் பின் அந்த பேக் சைடை பார்த்துட்டு, இவனா இவன் எதுக்கு அந்த ரூம்குள்ளே போனா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சொன்னால் எல்லாருமே லைட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க ரூமில் எரியிற லைட்டு மட்டும் தான் இருக்குது. ஹாலில் டிம்மாக ஒரு லைட் மட்டும் தான் எரியுது. இப்போது டயாவோட பேக்கில் வந்து கிளியராகவே தெரியுது அந்த போஸு. இவன் இவன் எதுக்கு அங்கே போனா அப்படி சொல்லி டயா சொல்லு ஜங்குக், நீ ஸ்டோர் ரூம் பக்கம் போனியா? எங்க அங்கேயா? இல்லையே, நான் போலையே அப்படி சொல்லி ஒரு மாதிரி பதட்டமாக சொல்கிறாரு. இல்லை உண்மையை சொல்லு, நீ போனியா அங்கே? இல்லைடா, நான் எதுக்கு அங்கே போகிறேன்? அப்புறம் எப்படி நீ வெளியே இருந்து உள்ளே வந்த? அது ஏதோ வெளியே ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சுடா. அதனால் யாரோ போகிற மாதிரி வர மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதை பார்க்கறதுக்கு தான் போனேன், வேற ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் வந்து டக்குன்னு ஜிம்மினை கூப்பிட்டு உள்ள ரூம் டோர் போய் சாத்தி மெதுவாட்டாயா, எனக்கு எனக்கு வலிக்குது, என்ன பண்ணுற? நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஜங்கு கூட? நான் நான் என்ன பண்ணேன்? நீ அவன் ரூம்குள்ளே என்ன பண்ணிட்டு இருந்த? அவன் கூட என்ன சுற்றிட்டு இருக்கிற? அவன் கையை பிடிச்சி அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணுற? எப்படி அவன் கையை பிடிச்சி நீ ஹோல்ட் பண்ண? ஏன் உன்னை தான் கேட்குறேன், எப்படி அவன் கையை அவ்வளோ டைட்டாக பிடிக்கலாம்? அவன்கிட்ட அவ்வளோ க்ளோஸ் ஆகி நீ எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே ஜிமின் அப்படியே ஃபார்வர்டில் அந்த பேக்கில் போயிட்டே இருக்கிறாரு. முன்னாடி டயாங் ஜிமினுக்கு முன்னாடி பேசிகிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. அவர் போய் அப்படியே துப்புன்னு பெட்டில் சாஞ்சிக்காரு. டயாங், பாரு ஜிமின், நீ அவன்கிட்ட க்ளோஸாக இருக்கக்கூடாது. ஏன் நீ அவன்கிட்ட க்ளோஸாக இருக்கக்கூடாது? அது எனக்கு பிடிக்கல. உனக்கு ஏன் பிடிக்கணும்? நான் முதல்ல அவன்கிட்ட க்ளோஸாகவே இல்லையே. அது சரி, அதை ஏன் நீ சொல்கிற? உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? எனக்கு கோவம் வரதான் செய்யும் ஜிமின். ஏன்னா ஏன்னா நீ எனக்கானவன். என்னது? ஆமாம், நீ எனக்கானவன் அப்படி சொல்லி அப்படியே ஃபோர்ஸாக பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு.